இட்ஸ் சினிமாலைக்கு இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னையோட 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3வது ப்ரோமோவில் ஒரு சம்பவம் நடக்குது. மொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து ஒரு ஷாக் ஆகிற அந்த ஒரு மொமெண்ட் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா உள்ளே இருந்த எல்லாருமே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்த ஒரு விஷயம் உடையும் போது எல்லாருக்கும் அந்த ஒரு ஷாக்கை வந்து நம்மளால் கண்கூடாக வந்து பார்க்க முடியுது. என்ன ஷாக் அப்படின்னா வந்து விஜய் சேதுபதி வந்து எவிக்ஷன் கார்டை எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்தோடனே வந்து இப்போது நான் வாரம் வந்து யாராவது எவிக்ட் பண்ணும்போது எப்பயுமே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போது டாப்பில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் நீங்கள்லாம் போகும்போது எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே யார் வெளியே வந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அந்த கார்டை எடுத்து காட்டுறாரு. மொத்த வீடும் வந்து ஷாக் ஆகிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ ஜாக்லின்லாம் வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. விஷால் ஷாக் ஆகுறாரு. அருண் ஷாக் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஷாக்காக வந்து இருக்குது இந்த ஒரு எவிக்ஷன். ஸோ அதுதான் யார் அப்படின்னா மஞ்சரி. ஸோ ஏன்னா மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து அவங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ அவங்க 4 பேரும் பேசிகிட்டு இருந்தது நம்ம 4 பேர் தான் வந்து ஃபைனல் போவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. இப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாமே உடையிற மாதிரி இன்றைக்கி அந்த ஒரு எவிக்ஷன் வந்து இருக்க போது எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி அந்த ஒரு ஷாக் வந்து உண்மையிலே வெளியே என்ன தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.